மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேற்றைய வகுப்பில் நம்ம இயல் 7ல் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா இதுக்குரிய வினா விடையை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் பின்வரும் தொடர்களை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க அந்த பயிற்சி வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் அதிகம், முன்னுக்கு பின், மறக்க நினைக்கிறேன், இப்படி தொடர்களை கொடுத்துருக்குறாங்க. இதில் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு தொடருக்கு மட்டும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். அந்த வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு தொடர் சொற்றொடரா இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன் வாக்கியத்தில் அமைச்சு எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி மற்றதெல்லாம் நீங்களாக சொந்தமாக எழுதணும், அல்லது கொடுத்துருக்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் எழுதினாலும் சரி. இப்போ மீதி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். இல்லாமல் இருக்கிறது, இதுக்கு எப்படி எழுதலாம்? கடந்த 2 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் மழைநீர் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? கொஞ்சம் அதிகம், இதுக்கு எப்படி எழுதலாம்? இன்று அம்மா வைத்த குழம்பில் காரமும் உப்பும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நீ எழுதலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? முன்னுக்கு பின், இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் கேட்ட கேள்விக்கு மாறன் முன்னுக்கு பின்னாக முன்னுக்கு பின் முரணாக பேசினான் அல்லது கூறினான் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். முன்னுக்கு பின் முரண்பட்டு கூறுறது, சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? மறக்க நினைக்கிறேன். கடைசியாக கொடுத்துருக்கக்கூடியது மறக்க நினைக்கிறேன். இதுக்கு எப்படி எழுதலாம்? நான் என்னுடைய நண்பன் எனக்கு செய்த தீமைகளை நான் மறக்க நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இது சொந்தமாக நீங்கள் உனக்கு தோணுறத நீ எழுதலாம். இது மட்டும் இங்கே கொடுப்பாங்க எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுப்பாங்கங்கிறது கிடையாது. இந்த மாதிரி சொந்தமாக ஏதாவது கொடுத்தாலும் நீ எழுதுறதுக்கு தயாராக இருந்துக்கும், சரியா? அடுத்தது தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் 800 தருக. தமிழ் 800 அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தமிழ் எழுத்துக்குன்னு தனி ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பை நீங்கள் போட்டு எழுதணும். 10 இருக்குது, 10ல் 9க்கு உறுப்பு நீ தெரிஞ்சிட்டாவே 10வது நீ எளிமையாக எழுதிடலாம். இந்த 9 தெரிஞ்சாவே போதும். எத்தனாயிரம் நம்பருக்காக இருந்தாலும் சரி நீங்கள் 800 எழுதலாம். அப்போ முதல்ல நீ பக்கத்தால் எழுதி பார்த்துக்கோ. இந்த தமிழ் 800 அப்படிங்கிறதுல 2 மார்க்கு நீ முழுமையாக வாங்கிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தொகை சொல்லை கொடுத்துருக்குறாங்க. இந்த பேராவை நீ படித்து பார்க்கணும். முதல்ல படிச்சுட்டு கோடு போடணும். எதெல்லாம் தொகைச்சொல் அப்படின்னு நீ முதல்ல அடையாளம் காணணும். இங்கே தொகைச்சொல் எது அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை நீ கோடு போட்டு வச்சுக்கோ, சரியா? முதல்ல மூவேந்தர்களால் நாற்றிசையும் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் மூவேந்தர் அப்படிங்கிறது தொகைச்சொல், நாற்றிசை அப்படிங்கிறதும் தொகைச்சொல். போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழே, முத்தமிழ் தொகைச்சொல். உலக மொழிகளில் உயர்ந்ததென்ற செம்மாந்த கூற்றிற்கு தமிழ் இலக்கியங்களில் அமைந்துள்ள இரு திணை கோடு போட்டுக்கோ, இது தொகைச்சொல். அமைப்பே காரணமாகும். முப்பாலை முழுமையாக, முப்பால் அப்படிங்கிறது தொகைச்சொல், கோடு போட்டுக்குங்க. தந்த தமிழின் சிறப்பினை 5 இணைகளில், 5 இணை அப்படிங்கிறது தொகைச்சொல், கோடு போட்டுக்குங்க. அழகுற விளங்குபவை சங்க இலக்கியங்கள். நானிலத்தில் பசித்தவர்க்கு, நானிலத்தில் இது கோடு போட்டுக்குங்க, இது தொகைச்சொல். பசித்தவர்க்கு அறுசுவை உணவு போல், அறுசுவை அதை கோடு போட்டுக்கோ, இது தொகைச்சொல். 10 பாட்டும் 8 தொகையும், இது 2ம் தொகைச்சொற்கள். படிப்பவர்க்கு மனதிற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இப்போ தொகைச்சொல்லெல்லாம் கோடு போட்டுக்கிட்டீங்கல்ல, இந்த தொகைச்சொற்களை இப்போ வரிசையாக நீங்கள் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அதை நீங்கள் இப்போ மூவேந்தர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டு எப்படி எழுதணும்? ஈக்குவல் டு போட்டுட்டு சமக்குறி போட்டு 3 கூட்டல் வேந்தர் அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இதில் என்ன எண் இருக்குது? 3. இப்போ இந்த 3ங்கிறத எடுத்து கோடு போட்டுட்டு அதுக்கு சமக்குறி போட்டு இதுக்குரிய தமிழ் 800 எடுத்து எழுதிடுங்க, சரியா? இப்போ 3க்கு எப்படி நீங்கள் அந்த 800 போடணுமோ அந்த மாதிரி போட்டுரு.
அடுத்தது நாற்றிசை. நாற்றிசை பிரித்தா 4 கூட்டல் திசை. இதில் 4 அப்படிங்கிற எண்ணூறு இருக்குது. தமிழ் எண்ணூறு எடுத்து எழுதிருங்க. முத்தமிழை பிரித்தால் 3 கூட்டல் தமிழ். இதில் 3 அப்படிங்கிற ஒரு அரபு எண் இருக்குது. நீங்கள் தமிழ் எண்ணூறுவா மாற்றணும், தமிழ் எண்ணூறுவா மாற்றணும். இருதிணை. இதில் எப்படி பிரிக்கணும்? 2 கூட்டல் திணை. முப்பால் பிரித்தால் 3 கூட்டல் பால். அடுத்தது ஐந்திணை. 5 இணையை பிரித்தீங்க அப்படின்னா 5 கூட்டல் திணை. இதில் 5 அப்படிங்கிற எண்ணூறு மறைஞ்சிருக்குது. எண்ணூறுவை எடுத்து எழுதிருங்க. நானிலம். நானிலத்தை எப்படி பிரிக்கணும்? 4 கூட்டல் நிலம். அறுசுவை. அறுசுவையை பிரித்தால் 6 கூட்டல் சுவை. 6ங்கிற தமிழ் எண்ணூறு இருக்குது. 10 பாட்டு பிரித்தால் 10 கூட்டல் பாட்டு. அடுத்தது 8 தொகையை பிரித்தால் 8 கூட்டல் தொகை. இதில் 8ங்கிற எண்ணை எழுதி அதுக்கு ஈக்குவல்ட்டு போட்டு நீ என்ன பண்ணுற? அப்படிங்கிற அந்த தமிழ் எண்ணூறுவை எடுத்து எழுதிருங்க. சரியா? அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கடிதம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த கடிதத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி எழுதணும்னு. இருந்தாலும் மறுபடியும் எப்படி எழுதணும்னு மட்டும் சொல்லிடுறேன். தலைப்பை முதல்ல எழுதுங்க. கடிதம் அப்படின்னு மேலே எழுதிட்டு என் நாளிதழுக்கு கடிதம் அல்லது நாளிதழ் அப்படின்னு போட்டு அந்த கடிதத்தினுடைய தலைப்பு எழுதுங்க. நாளிதழ் கடிதம் அப்படின்னு. அடுத்தது கீழே அனுப்புனர், பெறுநர். பெறுநர் மறக்காமல் யாருக்கு எழுதணுமோ அவங்களுக்கு நீங்கள் எழுதுங்க. இதில் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க யாருக்கு இந்த கடிதம் எழுதணுங்கிறத கேள்வியிலேயே கொடுத்துருப்பாங்க. மேலே தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து எழுதுங்க. ஆசிரியர் அப்படின்னு எழுதிட்டு தினமணி எந்த நாளிதழுக்கு எழுத சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அங்கே எதுவுமே கொடுக்கலைன்னா உனக்கு தெரிஞ்ச நாளிதழனுடைய பேர், அதாவது பத்திரிகையினுடைய பேரை எழுதிக்கிங்க. முக்கியமாக ஊர் பேர் சரியாக போடுங்க. அதுக்கப்புறம் பொருள். பொருள் என்ன எழுத போகிறீங்க? தினமணி நாளிதழுக்கு கட்டுரை வெளியிட வேண்டி ஒரு விண்ணப்பம். அவ்வளோதான். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி நீ எழுத வேண்டிய அந்த கருத்தை செய்தியை எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நன்றி எழுதிருங்க. எழுதி முடிச்சுட்டு உன்னுடைய வலது பக்க சைடில் என்ன எழுதுகிற? அன்புடன் போட்டு உன்னுடைய பேர் போடு. அதே இடது பக்க சைடில் நாள் இடம் மறக்காமல் போடணும். நிறைய பேர் நாள் இடத்தை மறந்துடுறீங்க. அதற்கு கீழே இணைப்பும் கண்டிப்பாக எழுதணும். இணைப்பு அப்படின்னா என்ன? நீ எழுதக்கூடிய இந்த கடிதம் லெட்டர். அப்போ இணைப்பு எத்தனை பக்கத்தில் நீ எழுதியிருக்கிற அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். எல்லா கடிதத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுத தேவையில்லை. ஒவ்வொரு கடிதத்துக்கு என்னென்ன எழுதணுமோ அதை நீங்கள் இணைச்சி எழுதணும். இப்போ இந்த கடிதத்துக்கு நீங்கள் உன்னுடைய கட்டுரையை எழுதி அனுப்புகிற, அதனால் இணைப்புன்னு போட்டு 6 பக்க அளவில் கட்டுரை உழவுக்கு வந்தனை செய்வோம் அப்படிங்கிறத எழுதிடு. அடுத்தது கீழே உரைமேல் முகவரி கண்டிப்பாக எழுதணும். அதை எழுதாமல் விடாதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை எழுதுறதில்ல. 6வது 7வது வகுப்புலாம் நீ எழுதாமல் இருந்த, ஆனால் மேல் வகுப்பு வரும்பொழுது உரைமேல் முகவரியை கண்டிப்பாக எழுதணும். அதை எழுதுங்க. அதுதான் சரியானது. எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எழுதிருங்க. அடுத்தது மொழியோடு விளையாடுக. மொழியோடு விளையாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா கீழே அந்த ஊர் பெயர்கள் கொடுத்துருக்குறாங்கல்ல. இந்த ஊர் பெயர்கள் அதாவது மறுவுருவை எழுதுக. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுவை அப்படின்னா என்ன? அதாவது மருவி வந்திருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஊர் பெயரை முழுமையாக சொல்லி அழைக்கிறது இல்லை. தஞ்சாவூர், இங்கே எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் அப்படிங்கிறத நம்ம எப்படி அழைச்சி சொல்கிறோம்? தஞ்சை அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறோம்ல, அந்த சுருக்கி கூப்பிட்றது தான் நான் மருவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஊர் பெயர்களின் மருவை நீங்கள் எழுதுக. இப்போ அதெல்லாம் எப்படி எழுதணுங்கிற வரிசையாக நம்ம பார்க்கலாம். நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் நாம் எப்படி அழைக்கிறோம், இப்போ சுருக்கி எப்படி அழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை அப்படின்னு நம்ம அழைச்சிட்ருக்குறோம். புதுக்கோட்டை எப்படி அழைச்சிட்ருக்குறோம்? புதுகை. மறந்துடாதீங்க, இது புதுவை கிடையாது, புதுகை. புதுக்கோட்டை புதுகை. உதகமண்டலம் உதகை. கோயம்புத்தூர் கோவை. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரி அப்படிங்கிற மாவட்டத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம்? புதுவை அப்படின்னு அழைக்கிறோம். கும்பகோணம் குடந்தை. இது கொஞ்சம் மாறி வருது, கவனமாக எழுதுங்க. கும்பகோணம் குடந்தை. திருநெல்வேலி நெல்லை. திருநெல்வேலியை எப்படி நம்ம மருவி கூப்பிட்றோம்? நெல்லை அப்படின்னு அழைக்கிறோம்.
மன்னார்குடி இந்த ஊரை எப்படி அழைக்கிறோம்? மன்னை. மயிலாப்பூர் அப்படிங்கிறத மயிலை. சைதாப்பேட்டை சைதை. இதெல்லாம் ஊர் பெயர்களை நாம் சுருக்கி அழைக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்க்கும்போது உனக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அங்கே எக்ஸாமில் உட்காந்து எழுதும் பொழுது உனக்கு இது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும். சரியா? அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? படம் தரும் செய்தியை பத்தியாக எழுதுக. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, கீழே பாரு கவிதை கொடுத்துருக்காங்க, அது வேற. இது படம் பார்த்து பத்தி ஒரு பேராகிராஃபாக எழுத சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து உனக்கு என்ன தோணுதோ அது ஒரு பேராகிராஃபாக ஒரு 5 வரி அல்லது 6 லைன் 6 அடி வர மாதிரி பார்த்துக்கோ. அப்படி எழுதுனா தான் இதுக்கு ஒரு 5 மதிப்பெண் உனக்கு தாராளமாக வழங்குவாங்க. அடுத்தது கீழே அகராதியில் காண்க இது கொடுத்துருக்குறாங்களா? அகராதியில் காண்க அப்படின்னா என்ன? நம்ம இதுக்குரிய சரியான ஒரு தமிழ்ச்சொல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது அகராதியை பார்த்து தான் நீங்கள் எழுதி வச்சுக்குங்க. எப்பொழுதுமே ஒரு இதுக்கு 2-3 பொருள் கூட வரும். அகராதினா என்ன பொருள், அந்த பொருளில் நம்ம தெரிஞ்சுக்கணும். மிரியல் அப்படின்னா என்ன? மிளகு, எழுதி வச்சுக்குங்க. வருத்தனை அப்படின்னா பெருக்குதல். அதசி அப்படின்னா சணல், இது ஒரு பயிர். அதசி சணல். துரிஞ்சல், துரிஞ்சல் அப்படின்னா வௌவால். வௌவாலுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது நம்ம தமிழ் சொல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துரிஞ்சல் அப்படின்னா வௌவால். சரியா? அடுத்தது காட்சியை கண்டு கவினூறு எழுதுக. படம் பார்த்து நீ எப்படி வேணாலும் எழுது, கவிதையை எழுது. கவிதையில் எழுத தெரிஞ்சுக்குங்க. 10ஆம் வகுப்பு வந்துட்டீங்க, அப்போ கவிதையை எதிர்ப்பாங்க. உன்னுடைய படைப்புத்திறன் எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நீ பிழை இல்லாமல் முதல்ல எழுது. நீ என்ன எழுதுறியோ அதை திரும்ப 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 எழுதி பார்த்து மனப்பாடமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த படம் கொடுத்தாலும் உனக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த படத்தை பார்த்து உனக்கு தோணக்கூடிய ஒரு கவிதையை எழுது. இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் அதே மாதிரியே நீ எழுதினாலும் சரி. நிறைய கவிதைகள் இருக்குது, இதில் ஒன்று நான் சொல்கிறேன், அதை எழுதி வச்சுக்கோ. மக்களின் நண்பனே உழவன், உழவனின்றி உலகம் இயங்காது. உழவன் எதிர்பார்ப்பது மழையை மட்டுமல்ல, மக்களின் வளமையும்தான். உழவன் எதிர்பார்ப்பது மழையை மட்டுமல்ல, மக்களின் வளமையும்தான். உழவன் கையில் இருப்பது கலப்பை அல்ல, நமக்கு அன்னமிடும் அன்னக்கரண்டி. உழவன் கையில் இருப்பது கலப்பை அல்ல, நமக்கு அன்னமிடும் அன்னக்கரண்டி. அவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். அவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இந்த மாதிரி உனக்கு இன்னும் எளிமையான கவிதை ஏதாவது இருந்தால் அதையே நீ படித்து எழுதிக்கோ. சரியா? அடுத்தது கலைச்சொற்களை அறிவோம். இங்கே கலைச்சொற்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா ஒரு 5-6 ஒவ்வொரு பாடப்பகுதிகளுக்கும் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த கலைச்சொற்கள். அதெல்லாம் முக்கியமானது. இது 2 மார்க் கேள்வி வரும். 2 மார்க் இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க. கலைச்சொற்கள் கண்டிப்பாக 2 மார்க் மதிப்பெண்களில் கேட்பாங்க. அதுவும் உறுதியாக இடம்பெறும்னு சொல்ல முடியாது. இந்த தடவை கலைச்சொற்கள் கேட்டால் அடுத்த தடவை அகராதியில் காண்க இப்படி மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க. அதனால் ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை நீ கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு 6-7 தான் கொடுத்துருக்குறாங்க, கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. 6 தான் கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, எழுதி பார்த்துக்கோ. கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம், பேட்டியன்ட் அப்படின்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், கைடு வணிகக்குழு, இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி நிலப்பகுதி. இப்படி நீ தெரிஞ்சு அதை எழுதி வச்சுக்கோ. யாராவது டிக்டேஷன் வேர்டு மாதிரி நீங்கள் யாராவது சொல்ல சொல்லி நீங்கள் எழுதினாலும் சரி, அல்லது வரிசையாக ஒரு 10-15 ஒரு குறிப்பிட்டது இந்த பாடத்துக்கு உன்னது மட்டும் எழுதி பார்க்காத, ஒரு 10-15 ஒட்டுக்கா எழுதி நீ பார்க்காம எழுதிப்பார். சரியா? நன்றி, வணக்கம்.